நீங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் உங்களை பொதுச் செயலாளர் ஆக்கின உடனே நீங்கள் முதலமைச்சர் பதவியும் அபகரிச்சிங்க. அவர் வேண்டாம் தானே சொன்னார். அன்று இரவே அம்மா இறந்தவரை வேண்டாம் தான் சொன்னார். அவரை நீங்கள் உட்கார வச்சுக்கிட்டு திரும்பி நீங்கள் உடனே அவரை வந்து அப்பவும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டார். இதே எடப்பாடி பழனிசாமியாக இருந்தால் செய்வாராங்க. நான் ஏன் கொடுக்கணும்னு இருந்திருப்பார். நல்லா புரிஞ்சுருங்க. அப்போவே ஒரு ரணகலம் உருவாகிருக்கும். அதை தான் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் நீங்கள் யாருக்காக கொடுப்பா நான் வரலப்பான்னாங்க. ஆனால் நீங்கள் கொடுத்துக்கிட்டு ஒருத்தரை அவமானப்படுத்துனீங்க. கொடுத்துட்டு ஒருத்தரை அவமானப்படுத்துனீங்க. அது அவமானப்படுத்தின என்னத்துக்கு? இவர் சட்டமன்றத்தில் போய் ஸ்டாலினை பார்த்து சிரிச்சாரு. ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி நாங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வருது. நல்லா புரிஞ்சுருங்க. எடப்பாடி பழனிசாமி விபத்தில் வந்தவருங்கிறத நாங்கள் சுட்டி காட்டுறதுனால தான் நாங்கள் திரும்பி திரும்பி சொல்கிறோம். இதெல்லாம் வந்து அன்று இரவே அன்னைக்கு திருமதி சசிகலா அம்மையார் இரவே வந்தாங்க. 75 நாள் முகம் தெரியாதவங்க அன்று இரவே அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மக்கள் மத்தியில் வரும்போது திருமதி சசிகலா அம்மா அவர்கள் அன்னைக்கு ராத்திரியே மீடியாவை சந்திக்கும் போது தான் இது வந்து அங்கே ஒரு தர்மயுத்தம் உருவாகுது. சும்மா ஒன்று அவர் போய் தர்மயுத்தத்தில் உட்கார்ந்தாருன்னு சொல்லிக்கிட்டு சும்மா ஒருத்தர் பேச்சுக்கு நம்ம ஊடகத்தில் பேசிக்கிட்டே போகக்கூடாது சார். அவர் ஏன் செஞ்சார்? அவர் யாரையா கூப்பிட்டாரா? அம்மா சமாதிக்கு போகும்போது என் கூட யாராவது வாங்கன்னு 10 கட்சிக்காரனை கூப்பிட்டாரா? அவர் ஒரு தனி மனிதர். அன்னை கூட அந்த பேட்டி எடுத்து திருப்பி பாருங்க. நான் தனி மரமாக தான், நான் தனி ஒரு நபராக தான் வந்திருக்கேன், நான் யாரையும் நிற்பதில்லை, யாரையும் கூப்பிடலாம்னு சொல்லிட்டு போனார். சும்மா அவர் போய் தர்மயுத்தம் இருந்தார், அவர் போய் அம்மா சமாதியில் இருந்து நடித்தார். அவர் யார்? தொண்டர்கள் ஓடுனாங்க சார், அணி அணியாக தொண்டர்கள் ஓடுனாங்க.